வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சட்டப்பேரவையில் தற்பொழுது ஓரமாக இருக்கை அமர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையான நபர்கள் சி.வி. சண்முகம் பக்கத்திலும் வேலுமணியின் பக்கத்திலும் தான் இருக்கிறார்கள். மேலும் இது அவையின் தலைவர் செய்யக்கூடிய ஏற்பாடாக இருந்தாலும் கூட அதிமுக சார்பாக சட்டசபை முடிவுக்கு வந்த பிறகு சட்டசபையிலிருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 4 பேர் மட்டும்தான் எடப்பாடியின் பின்னால் நின்றார்கள். எஸ்.பி. வேலுமணியோ சி.வி. சண்முகமோ போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்தில் இல்லை, அதாவது ஒரே அணியாக இல்லை என்பதும் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. மேலும் சி.வி. சண்முகம்தான் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட அதிமுகவில் இணைப்பதை பற்றியோ அல்லது நீக்கியதை பற்றியோ எடப்பாடி வெளியிடவில்லை. ஆனால் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் மன்னிப்பு கேட்டு எடப்பாடி அதை ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் கூட பதவிகள் வழங்கப்படாமலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்களுக்கு பதவிகள் வழங்க மாட்டேன் என்று இழுத்தடித்ததும் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கிடையே கடுமையான மோதல்களும் ஏற்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிமுக ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் தவேக ஆட்சி அமைத்த காரணத்தினாலும் தற்பொழுது அதிமுகவை வேண்டாம் என்று கூறியதற்கான முக்கியமான காரணங்களும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தற்பொழுது அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இதனால் மிகப்பெரிய அளவிலான மாற்று கருத்தை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் இருந்து வெளியேறிய நிலையில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அதிமுகவின் நிர்வாகிகள் எஸ்.பி. வேலுமணியின் பக்கமும் இருக்கிறார்கள். இதனால் எதிர்பார்ப்புகள் எடப்பாடியின் மீது குறைந்துவிட்டது. அவரால் இனியும் நன்மை செய்ய முடியாது. மக்கள் எடப்பாடியே வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.